ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே எப்படி ரோஸ் வாட்டர் செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ரோஸ் வாட்டர் வந்து ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். அதை வந்து நம்ம வெளியில் வாங்காமல் நம்ம வீட்லேயே செய்யலாம். எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ரோஸ் வாட்டர் செய்கிறதுக்கு நான் பன்னீர் ரோஜா பூ இருக்கு இல்லையா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஹைப்ரிட் ரோஸ்லாம் எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வராது. இதுக்கு பெஸ்ட் வந்து இந்த பன்னீர் ரோஜா பூ தான் வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து இந்த லைட் கலரில் இருக்கு இல்லையா, அதையும் நான் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த டார்க் கலர்டு பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது, ஒன்று தான் கிடச்சிது. ஸோ இதை நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. இந்த கலர் பன்னீர் ரோஸ் எடுத்திங்கன்னா, லைட் பிங்க் கலர் பன்னீர் ரோஸ் எடுத்திங்கன்னா உங்களுடைய ரோஸ் வாட்டர் லைட் எல்லோயிஷ் கலரில் தான் வரும். இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிக்கக்கூடாது. இதுவே வந்து டார்க் கலர்டு ரோஸ் எடுத்திங்கன்னா, டார்க் பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் ஷேட் ஆஃப் பிங்க் வந்து உங்களோட ரோஸ் வாட்டரில் வரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த காம்பில் இருந்து பிரித்து எடுத்து தனியாக வச்சுருக்கோம். இலை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நான் 150 ml ஆஃப் தண்ணி எடுத்திருக்கேன். ரோஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, ஒரு 8 ரோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 150 ml மட்டும்தான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், அதனால் 150 ml தண்ணியை நான் அடுப்பில் காய்ச்சினேன். இது வந்து கொதிக்கக்கூடாது. வார்ம் ஆகிற ஸ்டேஜில், அதாவது பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், அது கொதிக்கிற ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா ரோஸ் பெட்டல்ஸையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு அதில் இருக்கிற ஆவி வெளியில் போகாத அளவுக்கு நம்ம இதை மூடிடணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் அடுப்பை முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன். இது கொதிக்கக்கூடாது. இதை இப்படியே க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கிற கலர் எல்லாமே போய் இது வந்து ஒயிட் கலர் ஆகிடுச்சு. இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். நம்ம ரோஸ் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வாட்டர் வந்து என்ன கலரில் இருக்குன்னா எல்லோயிஷ் டிண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து டார்க் கலர் ரோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிங்கிஷ் டிண்ட் வந்து உங்களோட ரோஸ் வாட்டரில் வந்து கிடைக்கும். இப்போ இதை நல்லா கூலாக விடணும். இன்னுமே வந்து இந்த தண்ணி லைட்டாக சூடாக இருக்கும். இந்த டைமில் நம்ம இதை ஸ்டோர் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதிலே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சுத்தமாக நம்ம வீட்டில் பண்ணுற ரோஸ் வாட்டர். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாததுனால இதை நம்ம கண்டிப்பாக வார்மான பிளேஸில் வைக்கக்கூடாது. இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை வந்து ஃப்ரிட்ஜில் 15 to 20 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்பாயில் ஆகாது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஐ மீன் ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால இது வந்து நம்மளுடைய ஸ்கின் டோனை வந்து ஈவன் ஆக்கும். அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்கின்னுடைய pH லெவல் இருக்குது இல்லையா, அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். இது இரிட்டேஷன் ஸ்கின்னில் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணோன்னா நமக்கு அந்த ரெட்னஸ், இரிட்டேஷன் இது எல்லாமே போயிடும். ஸோ வீட்டில் நான் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்திலேருந்து இந்த பூ வந்து பறித்து நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய ரோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.